நம்மள சில பேர் மார்ஷியான் படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல வர மாதிரியே நம்மளும் செவ்வாய் கிரகத்துல போய் வாழ முடியுமான்னு பாத்தீங்கன்னா வாழலாம். அதுக்கு சில பல காரணிகள் அதுல சரியா இருக்கணும். அதை எப்படிலாம் சரி பண்ணலாம்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். முதல் விஷயம் டெம்பரேச்சர் தான். மார்ஸோட டெம்பரேச்சரை உயர்த்துறதுன்னு சொன்னாலே இலான் மஸ்க் சொன்னதா ஞாபகம் வருது. Fast way and a slow way. Give me the fast way. The fast way is drop thermonuclear weapons over the poles. You're a super villain. கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி ஃபாஸ்டான வேலை நான் சொல்ல போறது கிடையாது. மார்ஸ்ல டெம்பரேச்சர் ஏத்துறதுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலான வே என்னன்னு பாத்தீங்கன்னா தூசி படலம் தான். மார்ஸ்ல தூசி படலத்தை நம்ம அதிகமா கிளப்பி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வெப்பம் வெளியில ஏற முடியாம டிராப் ஆகி மார்ஸை சூடாக்கும். இது ரொம்ப வேகமான ப்ராசஸ் இல்லாட்டியும் கணிசமா மார்ஸோட டெம்பரேச்சரை ஏத்தும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் அங்க வளர்றதுக்கான ஒரு தட்பவெப்ப சூழ்நிலை அங்க உருவாயிடும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா அங்க வெஜிடேஷன், அதாவது செடிகள் மரங்கள் இது மாதிரி விஷயங்கள் வளர வைக்கிறதுக்காக ஏதாவது முயற்சிகள் எடுப்பாங்க. அது மூலமா அங்க ஆக்சிஜனோட அளவு கொஞ்சம் அதிகரிக்கும். உடனே பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு அங்க கிளம்பிட முடியாது. தூசி படலம் அங்க அதிகமாச்சு அப்படின்னா வெப்பநிலை கொஞ்சம் அதிகம். அதனால மைக்ரோ ஆர்கானிசம், செடிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க வளரும். ஆனா மனுஷங்க அங்க போய் சேர்றதுக்கு இன்னும் ரொம்ப வருடங்கள் இருக்குது. அதனால இப்பவே அவசரப்படாதீங்க.